அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல காமெடி த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்க தண்டட்டி படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா தேவாரம் அப்படின்ற ஊர்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க பரபரப்பா கேஸ் எல்லாத்தையும் எடுத்து நடத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேஷனால தேடப்படுற ஒரு ரவுடியை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவன் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கான் அப்படின்ற மாதிரியும் அவனை பிடிக்க பெருசா பிளான் போடணும் அப்படின்ற மாதிரியும் திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கான்ஸ்டபிள் சுப்பிரமணி கொஞ்ச நாள் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டா அவனை பிடிக்க அவர் உதவி பண்ண போறாருன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே சதறாங்க. அந்த ஆள் வேணாங்க சார், நாமளே போய் பிடிச்சிக்கலாம், அவர் வந்தா இன்னும் பிரச்சனை பெருசாகும் தான் சொல்ல எதிரில் இருக்கவர் பாத்தீங்கன்னா முடியாதுன்றாரு. அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அவர் வரதுல என்ன தப்பு இருக்கு, அவர் வந்துதான் ஆகணும் தீர்மானமா சொல்ல அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அந்த ரவுடியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கும்பலா ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா அங்கதான் சுப்பிரமணியம் இருப்பாரு. எல்லா போலீஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு போய் பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி போக சுப்பிரமணிய மட்டும் நீ இங்கே இருப்பா, நீ இங்க இருக்கிறது தான் எங்க எல்லாத்துக்கும் நல்லது, நீ வந்த அப்படின்னா ஏதாவது ஒரு ரொம்ப இழுத்து விட்டுருன்னு அவர் வண்டியிலே நிக்க வச்சுட்டு மிச்சம் எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு இவங்க தேடிட்டு வந்த ரவுடி ஓடிக்கிட்டே இருப்பான். இவங்களும் அவனை பிடிச்சாக்கணுன்றதுக்காக வேகமா துரத்தி போய்கிட்டே இருக்க அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் துரத்திட்டு போறாங்க இல்லையா, அது அந்த ரவுடியோட மனைவி. அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் டைவர்ட் பண்ணிட்டு அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, அவன் வேற ஒரு சைடு ஓடணும்னு பிளான் போட்டிருப்பான். அந்த சைடு ஓடும்போது தான் சுப்பிரமணி கிட்ட மாட்டிக்கிட்டான். ரெண்டு பேருக்கும் நடுவுல தள்ளுமுள்ளு ஏற்படுது. தப்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவர் எவ்வளவு தடுத்து பார்க்க அவன் தள்ளி விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கும் போது வண்டிக்குள்ள இன்ஸ்பெக்டர் கன்னை வச்சுட்டு போயிருப்பாரு. அந்த கன்னை எடுத்து ஓடிக்கிட்டு இருக்க ஒரு காலில் சுட்டு பிடிக்க அப்படியே கட் பண்ணி ஒரு மீட்டிங்கை வைக்கிறாங்க. உன்னை யார் அதெல்லாம் பண்ண சொன்னா, இன்ஸ்பெக்டரோட கன்னை எதுக்கே எடுத்து சுட்டேன்னு கேட்க அவர்கிட்ட நான் திருடலாம் இல்ல, அவர் வண்டியிலே வச்சுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவனை சுட்டு பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நான் இருந்தேன், அதனாலதான் சுட்டேன், அவன் நல்லவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பல கொலைகள்லயும் ஈடுபட்டவன் தானே சார் சொல்ல எதிரில் இருக்கிறவங்களும் அதை கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் 10 நாள்ல உனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்க போகுது இல்லையா, எதுக்கே தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்தையும் மூக்க நடிச்சு உன் பென்ஷனை கேன்சல் பண்ணிக்க போறியா, சொல்றதை கேளு, அமைதியா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க கட் பண்ணி இந்த தேவாரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதை காமிக்கிறாங்க. ஒரு பையன் வேகமா ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் முன்னாடி என்னோட அப்பத்தாவை காணோம், நீங்க தான் ஏன் உதவி பண்ணணும்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே எந்த ஊருப்பா, உன் அப்பத்தாவை காணோம் மொட்டையா சொன்னா எப்படி, டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுன்ற. இவரும் கிடாரிப்பட்டின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நீ தெரியாம இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அந்த ஊர்ல இருக்க யாருமே போலீஸ் கிட்ட எல்லாம் வரமாட்டாங்கப்பா, அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துப்பாங்க, போ உன்னோட ஊருக்குள்ளே போய் பேசிக்கோன்னு சொல்ல. ஆனா இந்த பையன் பாத்தீங்கன்னா போறதா இல்ல, என் அப்பத்தாவை காணோம், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே அலறாங்க. உங்க ஊருக்கு போன வாரம் ஒரு கேஸ் விஷயமா வந்தேன், நான் தான் எது தப்பு பண்ணிட்டேன், என்ன அம்மனமா ஓட விட்டாங்கயா, அந்த ஊருக்குள்ள போலீஸே வர முடியாது, நீ முதல்ல இங்கிறது கிளம்புப்பா அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இவனும் வாசலுக்கு வெளியே போய்கிட்டே இருக்கும்போது சுப்பிரமணி இருக்கா இல்லையா அவர் அங்க வராரு. இந்த பையனை பார்த்ததும் என்னப்பா பிரச்சனை, எதனால அழுதுகிட்டு இருக்கான்னு கேட்க என் அப்பத்தாக்கு ஒரு 54 இருந்து ஒரு 60 வயசுக்குள்ள இருக்கும், 4 நாளா காணல சார், இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தா யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல இவரு என்னையான்னு கேட்கிறாரு. அவன் கிடாரிப்பட்டியில இருந்து வந்திருக்கான், எந்த பிரச்சனையிலும் மாட்டக்கூடாது அப்படின்னா அவனை முதல்ல அனுப்பிடியான்னு சொல்ல இவர் மனசே கேட்கல. அவன் ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கான், அவன் அப்பத்தால காணோன்னு அழுகுறான், இந்த மாதிரி ஐயா சொல்லுவீங்க, எந்த ஊரா இருந்தா என்ன, நான் இவனுக்கு உதவுறேன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஒரு 3 பொண்ணுங்க பாத்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து என் அம்மாவை காணோம், என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னம்மா உங்க 3 பேர் அம்மாவையும் காணுமா, இவன் அப்பத்தாலையும் காணான்றான், ஊர்ல ஒரே நேரத்துல இத்தனை பேரை தூக்கி இருக்காங்க, அப்ப ஊர்ல ஏதாவது பிரச்சனையோன்னு கேட்க அங்க இருக்க எல்லாரும் காணாம போனது ஒரே ஆள் தான், அந்த ஆளை தேடிதான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்ல இவர் அவங்கள பார்த்த உடனே கண் கலங்கி போயிட்டு, இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா, இப்படி அழுகுறாங்களே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க கூட நான் வரேன், காணாம போன அவங்கள கண்டுபிடிச்சு தராம நான் வர மாட்டேமா அப்படின்னு மாதிரி அந்த பையன் கூட வண்டியில ஏறி போய்கிட்டே இருக்காரு. ஆனா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்னையா அவங்க பொண்ணுங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, இவங்களை விட்டுட்டு போகாத அம்மாக்கு எப்படியா மனசு வந்துச்சுன்னு கேட்க இந்த பையனா, அட நீங்க வேற சார், அவங்க எல்லாமே அத்தைங்க தான், அவளுங்க என்னென்னலாம் பண்ணுவாளுங்க தெரியுமா அப்படின்னு மாதிரி முதல்ல இந்த பாட்டியோட ஃபேமிலியில இருந்து ஆரம்பிக்கிறோம். காணாம போன அந்த பாட்டியோட பேர் பாத்தீங்கன்னா தங்க பொண்ணு அப்படின்றதான். இவங்களுக்கு 7 குழந்தைகள் பிறந்திருக்கும், அதுல 1 இறந்து போய் இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பெத்து கொடுத்ததோ தங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு இருப்பாரு. இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணி இந்த 6 குழந்தைங்களையும் கரை சேர்த்திருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மூத்த பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க அம்மாக்கு மாடு முட்டிருச்சு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் இவங்க அம்மா கூடியே இருந்தா அவங்க அம்மாக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க அம்மா ஆசையா வளர்த்த ஒரு மாடு இருக்கும், அந்த மாட்டை புடிச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். இந்த மாடு ஒண்ணு முட்டிருச்சுலமா, இனிமேல் இந்த மாடு என்கிட்ட இருக்கட்டுமா, நான் பால் கறந்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி புடுங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க அம்மாக்கு சோகம். இந்த விஷயத்த கேட்டது சுப்பிரமணி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்னையா இது, மாடு முட்டிச்சின்னு பார்க்க வந்தவங்களுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணலாமா, ரொம்ப மோசமானவளா இருப்பாளோன்னு கேட்க அதை விட 2வது பொண்ணு
ஒன்று கதையை கேளுங்க சார் அங்க ஒன்று ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னோட அம்மா பேர்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியோட ரெண்டாவது பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமா தொந்தரவு பண்ணிருப்பாங்க. இதனால ஒரு நிலத்தை விட்டு 5 லட்சம் கொடுத்திருப்பாங்க. அண்ட் தன்னோட பேர்ல ஓபன் பண்ண போறா பொண்ணு அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். கூல் ட்ரிங்க்ஸ் கடை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஓபன் பண்ணது பார். அதுக்கு இவங்க அம்மா போட்டோவை போட்டு பக்கத்திலே தங்கம் ஏசி பார் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. இதனால அந்த அம்மாவுக்கு ஊர் முழுக்க கெட்ட பேரு சார். இவங்க 2 பேர் தான் அப்படின்னு பார்த்தா மிச்சம் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் இவங்க அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது புடுங்கி துணுன்னு தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தங்கம் எல்லாத்துக்கும் வழிஞ்சு போய் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் சார். அண்ட் கடைசியா என் சித்தப்பா ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படி தெரியுமா, என் அப்பனை போலவே என் நேரமும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். என் அப்பன் குடிச்சுக்கிட்டே இருந்ததால போய் சேர்ந்துட்டான். ஆனா இவன் இன்னும் போல சார்னு சொல்ல இவருக்கு உண்டான பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. ஷோ பாண்டி அப்படின்றது அவருடைய பேர். என் நேரமும் குடிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். ஒரு நாள் குடிச்சு போட்டு இவங்க அம்மா கிட்ட வந்து ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்க, ஆனா உன் பெத்த பையன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, ஒழுங்கு முறையா கதிரேசன் பொண்ணு இருக்கா இல்லையா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாருன்னு சொல்ல இவங்க அம்மா பயங்கரமா முறைக்கிறாங்க. என் நேரமும் குடிச்சுக்கிட்டே இருந்தா யார் இதை பண்ணுவா, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி திட்டி அனுப்ப இவனும் கடுப்புல மருந்து குடிக்க போறேன்னு சொல்ல இவங்க அம்மா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. இதனால யாரும் இல்லாத இடத்துல சரக்குல மருந்த கலந்து குடிச்சு வந்துகிட்டே இருக்க குடிச்சு சரக்க மிச்சம் வச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்து 2 பேரும் பாரியா அவன் சரக்க மிச்சம் வச்சுட்டு போறான்னு அதை குடிச்சு மட்டையாக கட் பண்ணி இவனை காமிக்கிறாங்க. இவங்க அம்மா கிட்ட வந்து நான் சாக போற விஷம் குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பொத்துன்னு மயக்கம் போட்டு விட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இவனோட உயிரை காப்பாத்திடுறாங்க. ஆனா சோகம் என்ன அப்படின்னா இவர் மிச்சம் வச்சுட்டு வந்த சரக்கு குடிச்சாங்க இல்லையா அந்த 2 பேரும் பரிதாபமா இறந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர் சாவுக்கும் இவன் தான் காரணம், இவன் தான் அவங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பயங்கரமான சண்டை. ஒரு பஞ்சாயத்து எல்லாத்தையும் வச்சு உன் பையன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான், நீ இதுக்கு என்னமா பதில் சொல்றன்னு கேட்க என் பேர்ல கொஞ்சம் இடம் இருக்கு, என் பையன் பண்ண தப்புக்காக அந்த இடத்த உங்க பேர்ல எழுதி வைக்கிறோமா, அது உங்களுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி மனசை கல்லாக்கிட்டு தன் பையனால பயங்கர அசிங்கப்பட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. இவ்வளோலாம் நடந்திருக்கு. அந்த அம்மா பாவம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஆமா உங்க பங்குக்கு நீங்க எதுவும் பண்ணலையடான்னு கேட்க இப்ப ஒரு பிளாஷ்பேக். இவனோட அப்பா தான் இறந்து போயிட்டா இல்லையா, இவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, என் புருஷன் இறந்து போயிட்டானா எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா, இந்த வீடு இருக்குல்ல என் புருஷன் போனதுக்கு அப்புறமா நீங்க எங்களுக்கு அந்த பங்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா, இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வைங்கன்னு சொல்ல அவங்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்குது. நீங்க சொன்னது எல்லாமே சரிதான், நான் என் பையன் இறந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கணும், செய்யாதது தப்புதாமா, இந்த வீட்டை நான் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு மாதிரி இவங்க பசங்களுக்கு தெரியாம இந்த வீட்டை இவங்களோட ஃபேமிலிக்கு எழுதி கொடுத்துடுறாங்க. அது இப்ப எல்லா சைட்ல இருந்து இவங்களுக்கு பயங்கரமான நெருக்கடி இல்லையா, ஒரு கட்டத்துல உடம்பு முடியாம படுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க காதுல கிடக்கிற கம்பலுக்கு அதாவது தண்டட்டி அதுக்கு பிளான் போடுறாங்க. அது 40-50 வருஷம் பழமையானது, அது 40 லட்சம் போகும் 50 லட்சம் போகும் அப்படின்ற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சு அவ எப்ப சாவா அந்த தண்டட்டியை யாருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த இந்த பையனும் உன் பசங்க உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, நான் சொல்றது கேளு, காதுல இருக்கு இல்லையா அந்த தண்டட்டி அதை அவுத்து கொடு, நான் உன்னோட செலவுக்கு அதை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்ல அவங்க பயங்கர கோவத்துல இவனை திட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கரமா அழுவோ ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஒன்னும் புரியல. ஆனா அப்படியே கட் பண்ணி இவங்க எதனால இந்த மாதிரி பண்றாங்க, ஆனா அந்த தண்டட்டிக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கூத்து கலைஞனா இருக்க வேற ஜாதிக்கார பையனை பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற முனைப்புல வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு ஆசையா இருக்கிறது எல்லாமே காதுல தண்டட்டி போடணும் அப்படின்றத அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஓடி வந்து முதல் நாளே பாத்தீங்கன்னா அந்த நபர் இவங்களுக்காக ஒரு தண்டட்டி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்ததும் அவங்களுக்கு மனசுல அளவில்லாத மகிழ்ச்சி. இது வயசானதானே போடுவாங்க, இப்பே எதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு கேட்க இது உன் கூடியே இருக்கணும், அண்ட் முதல்ல நீ ஆசைப்பட்டு ஒன்னு என்கிட்ட கேட்டிருக்க அது முடியாதுன்னு சொல்லுவோம்னா இதனால கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு அண்ட் ஜல்லிக்கட்டுல மாடு முட்டிலாம் நான் கீழே விழுந்துட்டு இருந்தேன் இல்லையா அது எல்லாமே இதுக்காக தான், அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்கிட்டு வந்தது இதுவும் கூடவே இருக்கட்டும்னு சொல்ல அவங்களும் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட பாசமா பேசிக்கிட்டே இருக்க கதவை வேகமா யாரோ உடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா தங்க பொண்ணோட அண்ணா. கீழே தெருக்காரங்க கூட ஓடி போய் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறியா, உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு மாதிரி அவங்கள போட்டு சர மாதிரியா தாக்க ஆரம்பிக்கிறார். அண்ட் பக்கத்துல இருக்க அந்த நபரையும் போட்டு சம்மடி அடிச்சு பயங்கரமான ரத்த காயத்தோட பக்கத்துல இருக்க கிணத்துல தூக்கி போட்டுட்டு இந்த தங்க பொண்ணை பாத்தீங்கன்னா அடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கைகள்ல இருக்கிறது இந்த தண்டட்டி தான். அந்த சம்பவத்தை என் அப்பத்தா சொல்றவளையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிவில வர கதைகள்ல மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சேன், ஆனா இது என் அப்பத்தாவோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அன்னைக்குதான் புரிஞ்சுது. அன்னைக்குதான் என் அப்பத்தாக்கு அந்த தண்டட்டிக்கும் இடையே இருக்கிற காதல் என்னன்னு புரிஞ்சுது. அன்னைக்குதான் நான் அப்பத்தாவை கடைசியாவும் பார்த்தேன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி கண் கலங்கி போயிட்டார். நீ ஒன்னும் கவலைப்படாதரா, உன் அப்பத்தாவை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லா இடங்களையும் தேட ஆரம்பிக்கிறார். ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு கடைகள் வரையும் எல்லாத்துலயும் வலை வீசி தேடிக்கிட்டே இருக்க
கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நைட்டு முழுக்க மனுஷன் தேடிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தண்ணீர் எல்லாத்தையும் வாங்கிட்டு மூஞ்சி கழுவிட்டே இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு பாட்டி நடக்க முடியாம வந்துகிட்டு இருக்கத பாக்குறாரு. இதனால அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிட்ட போய் பார்க்க இவர் நைட்டு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கா இல்லையா தங்க பொண்ணு, அவங்கதான். ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு கீழே விழுறத பாக்குறாரு. ஓடி போய் பிடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அந்த பாட்டியை செக் பண்ண டாக்டரும் வெளியே வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்து சுப்பிரமணியம் பாக்குற, என்ன சார் ஆச்சு, என் பாட்டி எங்க கிடைச்சாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் இங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, இவரோட அப்பத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான். இதை கேட்டது இவனால நம்பவே முடியல. பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறான். அது தன்னோட அப்பத்தாவை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண இந்த போலீஸ்காரரோட வேலை இங்கே முடியுது இல்லையா, அதனால ஓரமா நின்றுகிட்டே இருக்காரு. ஆனா இந்த பையன் சும்மா விடல. எனக்காக ஒன்னே ஒன்று பண்ண முடியுமா சார், என் அப்பத்தாவை அடக்கம் பண்றவர்களே கூட இருக்க முடியுமா, ஊர்ல போனா நிறைய பிரச்சனைகள் வரும் சார், நீங்க வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொல்ல இவர் அந்த பையனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கிடாரிப்பட்டிக்கு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ண ஆம்புலன்ஸ்ல அந்த பாட்டியோட சடலத்தை எடுத்துட்டு போற மாதிரியும் இதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மொத்தமும் கதறி அழுகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களையும் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசி பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு தான் பாத்தீங்கன்னா தம்மாவை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. சொத்து பிரச்சனை, அதாவது இப்ப இவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால யாருக்கு என்னென்னலாம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும். இதுல கலந்துகிட்டு இருக்கிறது யாருன்னா அந்த பாட்டியோட கடைசி பொண்ணோட புருஷன் தான். அந்த சண்டை எல்லாத்தையும் தடுத்து விட்டுட்டு அவங்க பாத்தீங்கன்னா தனியா கூட்டு போறாங்க. நான் இங்க வந்ததுக்கான காரணமே இருக்கிற சொத்துல ஏதாவது என் அக்கா எனக்கு கொடுப்பாளா அப்படின்றதுக்காக தான். நீ சண்டை போட்டு எல்லாத்தையும் கெடுத்துருவ போல இருக்குன்னு சொல்ல இவர் கடுப்பாயிட்டார். நீ வேற ஓ அக்காளுங்களாச்சு கொடுக்கறதாச்சு, பகல் கனவு காணாம போய் தூங்குடி போடின்னு அனுப்பிவிட்டுட்டார். ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சண்டையை எல்லாத்தையும் தடுத்து விட்டு சுப்பிரமணிய காமிக்கிறாங்க. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஒரு நபரை அடிச்சுதான் இந்த சண்டையை நிறுத்தி இருப்பாரு. அப்போ அந்த சமயம்னு பார்த்து இவரோட சீனியர் ஆபீசர் இவருக்கு போன் பண்றாரு. என்னையா ஸ்டேஷன்ல எல்லாரும் சொல்லியும் கிடாரிப்பட்டிக்கு போயிருக்கான்னு கேள்விப்பட்டா, அங்க என்ன நடக்குதுன்னு கேட்க இவரும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் போலீஸ் கூட அனுப்பிச்சிங்கன்னா உதவியா இருக்கும்னு கேட்க, ஆனா இவரோட சீனியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா முடியாதுன்றார். பக்கத்து ஏரியால மினிஸ்டர் வர போறாராம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் நாங்க கிளம்பிடுறோம், நீ அங்க வீராப்பா போன இல்லையா, இந்த பிரச்சனையை நீயே முடிச்சு வச்சுட்டு வாயா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட போலியே, ஏதாவது ஒண்ணுத்துல மூக்கு நுழைச்சுக்கிட்டே தான் இருக்க, நான் உனக்காக ஒரே ஒரு அட்வைஸை மட்டும் கொடுத்துட்டு போனை வைக்கிறேன், எக்காரணத்தை கொண்டு அந்த ஊர்க்காரங்க மேல யார் மேலயும் கைய வைக்காத, அவனுங்க விவகாரம் பிடிச்சவனுங்க மினிஸ்டர் வர நேரம் பார்த்து நடந்துக்கோயான்னு சொல்ல அப்பதான் ரியலைஸ் பண்றாரு இப்பதானே ஒருத்தனை அடிச்சோம் அப்படின்றது. இதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம போனை கட் பண்ண அடி வாங்கின நபர் இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து நைஸா கிளம்பி டெட் பாடி பக்கத்துல போக கட் பண்ணி அந்த பாட்டியோட பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அவங்க பாக்குற பார்வையே எங்க அப்படின்னா அந்த காதுல இருக்க தண்டட்டியை தான். ஏன்னா இப்ப அந்த தண்டட்டி யாருக்கிட்ட போக போகுது அப்படின்னு மாதிரி பேர் இருக்கு இல்லையா, இதனால வெச்ச கண்ணு வாங்காம அதையே பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில விடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. உள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம். சாவு வீட்டுல வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்களே அப்படின்ற சத்தம் தான். இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் எழுந்து உள்ள ஓட இந்த விஷயத்த சுப்பிரமணியம் கேட்கிறாரு. என்னமாச்சுன்னு வேகமா உள்ள போக அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த பாட்டியோட காதுகள்ல இருந்த தண்டட்டி இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் காணும். யாரு எவன்னு தெரியாது, யாரோ கையை விட்டு திருடிட்டாங்க. இதனால அங்க இருக்கிற அந்த பெத்த பொண்ணுங்க எல்லாமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தாண்டி எடுத்திருப்ப, எனக்கு அப்பவே தெரியும், நீ தான் அதை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சண்டை பெருசாகி போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறுக்குல உள்ள பூந்து இவர் தடுக்கலான்னு போக இவரை ஒரு பொருட்டாவே மதிக்காம இவரை தள்ளி விட்டுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பெரிய இடத்துல வந்து சிக்கிட்டோம், இங்க வந்திருக்கவே கூடாதுரா நிக்க வெளியில யாரோ பயங்கரமா கத்துறாங்க. இவரும் ஓடி போய் என்ன ஆச்சுன்னு பார்க்க அந்த லாஸ்ட் பையன் பாண்டி இருக்கான் இல்லையா, அவன் அருவாலை எடுத்துக்கிட்டு ஒரு நபரும் பாத்தீங்கன்னா வெட்டிட்டு இருப்பான். ஆனா அந்த அருவாலை காமிச்சாங்க இருக்க எல்லாரையும் மிரட்டுறான். தண்டட்டி கிடைக்காம இங்க இருந்து ஒருத்தனும் போக முடியாது, ஒழுங்கு மரத்தியா தண்டட்டியா எவன் எடுத்தான்னு சொல்லுகடான்னு கத்திய வீசிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து இவரும் ஒரு மாதிரி பயத்துல நின்றுகிட்டே இருக்க அந்த பையன் இருக்கான் இல்லையா, சார் பாதுகாப்புக்கு கன் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்க இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஒரு பெரிய சம்பவத்துல சிக்கிட்டோம் அப்படின்றது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சேலை மாதிரி நிக்க அந்த நபர் கிட்ட வர, நீ போலீஸ்காரன் தானே, ஏற்கனவே எனக்கும் போலீஸ்காரனுக்கும் ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல, என் அம்மாவோட தண்டட்டி காணாம போயிடுச்சு இல்லையா, அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நீ இங்க இருந்து போன்னு சொல்ல இவருக்குள்ள மரண பீதி. என்ன பண்றதுன்னு தெரியாம பொறுப்பா இதெல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்ல அருவாலை நீட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஊர் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நீ இந்த ஊர்ல இருக்கிறது சரியில்லைப்பா, நீங்க இருந்து கிளம்பு, எங்க பிரச்சனையை நானே பாத்துக்கிறோன்னு சொல்ல இவர் கிளம்பலான்னு போக பாண்டி அருவாலை காட்டி மிரட்டுறாரு. என்னையா நீங்க போன்றீங்க, அவன் போக கூடாதுன்னு அருவாலை காட்டுறான். ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் என்னையா பண்றதுன்னு கத்த உடனே பாண்டி உள்ள பூந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு தானே போலீஸ் இருக்கீங்க, என் ஆத்தாளோட தண்டட்டி யாரை தூக்குனான்னு கண்டுபிடிச்சிட்டு நீ போய்கிட்டே இரு, எனக்கு வேற எதுவும் வேணாம், ஏற்கனவே நான் போலீஸ்கார மேல கடுப்பு
பொறுப்பா இருக்கேன் பாத்துக்கோ. அவனுக்கு அடுக்க அவன் ஆகி போயிருச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நிக்க இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள போறாரு. அந்த டெட் பாடி இருக்கும் இல்லையா, அங்க நிறைய பாட்டிகள் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் போய் பாக்குறாரு. இந்த கும்பல்ல அந்த தண்டட்டியை எடுத்தது யாரா இருக்கோ அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி, நீங்க எல்லாரும் நைட்டு இங்க தானே இருந்தீங்க, அந்த தண்டட்டியை யார் எடுத்தான்னு பாத்தீங்களான்னு கேட்க, எல்லாரும் இங்கதான் சார் இருந்தோம். நைட்டு 2 மணிக்கு மேல கருணாசனு தூங்கிட்டோம். விடிய காலைல எழுந்து பார்த்தா காதுல இருந்த தண்டட்டியை காணோம். எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல சார்னு சொல்ல இவருக்கு மண்டையே பிச்சுக்குது. இந்த இடத்துல வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு மாதிரி தலையில கை வச்சுட்டு நின்றுகிட்டே இருக்கும் போதுதான் ஒரு பாட்டி வாய விடுறாங்க. இதை கண்டுபிடிக்கிறது தானே நீ வந்திருக்க, கண்டுபிடிக்கிறத தவிர உனக்கு என்னடா வேலைன்னு கிண்டலா பேச இவர் அவங்க கிட்ட போறாரு. நீ எப்ப தண்டட்டிய பார்த்தான்னு கேட்க அவங்களுக்கு எப்ப காணாம போச்சுன்னே தெரியல, நான் கவனிக்கலப்பா. காலையில 6 மணிக்கு தவளை வாயன் காஃபி கொடுத்தான், அதை குடிச்சுக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல தண்டட்டிய காணும்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல அந்த தவளை வாயை யாருன்னு தேடி பாக்குறாரு. அங்க ஆளையே காணும். பக்கத்துல இருக்க எல்லாருமே அவன் தான் நகையை திருட்டிட்டு போயிருக்கான் போல. காலையில இத்தனை மணிக்கெல்லாம் எழுந்து காஃபியை கொடுத்துட்டு இப்ப வீட்டு முழுக்க தேடி பார்த்தா அவனை காணும். அவன் தாயா தண்டட்டியை தூக்கிட்டு போயிருக்கணும். சாருக்குள்ள கொஞ்சம் அறிவு இருக்கு போலியே. வந்த உடனே போலீஸ்கார வேலையை காமிச்சு கண்டுபிடிச்சிட்டாரையா. வாங்கி அவனால எங்கேயும் போயிருக்க முடியாதுயா, இந்த ஊரை சுத்தி தான் எங்கேயாவது இருப்பான், உடனடியா போய் புடிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கும்பலா கிளம்புறாங்க. இதை பார்த்த இந்த ஆபீசரும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு, கோவத்தை கொஞ்சம் குறைச்சு பேசுவா, எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்கான்னு அவன் வந்ததும் அவங்க கிட்ட தண்டட்டியை வாங்கிக்கோ, நான் கிளம்புறேன்னு கிளம்பலான்னு போக இவர் தடுத்து நிறுத்துறாரு. அவன் வரட்டும், அவன் வந்ததும் நீயே கேட்டு அவங்க கிட்ட தண்டட்டியை வாங்கி கொடு, ஆனா அதுக்கப்புறமா நீ வேலை முடிஞ்சிச்சுன்னு போலாம், போ உக்காரு போ. அவன் வந்ததும் நீ கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போன்னு ஒழுங்கு மாதிரியா போய் உக்காரு அப்படின்னு மாதிரி ஓரமா உட்கார வச்சுட்டாரு. இவருக்கு ஒன்னும் புரியல, எதனால இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அந்த பாட்டியை கூப்பிட்டு கேட்க அப்பதான் அவனை பார்த்து ஊரே நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அந்த தவளை வாயம் இருக்கா இல்லையா, அவனுக்கு கருணாக்குப்பா, அவனை யாராவது அடிச்சிட்டாங்க, அவன் ஏதாவது சாப விட்டுட்டான்னு வையன், அது அப்படியே நடந்துரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊர் பெரிய மனுஷனோட வீட்டுல வண்டியை திருடிட்டா அப்படின்னு மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிச்சாங்க. இவன் அடி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வண்டியை திருடுன்றதுக்காக என்ன அடிச்சல, அந்த வண்டியிலே நீ ஆக்சிடென்ட் ஆகி சாகத்தண்டா போறேன்னு சொல்ல அடுத்த நாளே செத்து போயிட்டான்பா. அதுல இருந்து ஊர்க்காரங்க அவன் என்ன பண்ணாலும் அவனை கண்டுக்காம விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து கேட்டு அந்த தண்டட்டியை வாங்கி கொடுத்துட்டு போப்பான்னு சொல்ல இவருக்குள்ள ஒரு பயம். ஏன் எனக்கு கொள்ளலாம் பிளான் போடுறியா, ஒழுங்கு மாதிரியா ஓடி போயிடு, எல்லாம் சரியான இடத்துலதான் வந்து சிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி அப்செட். அது அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் அந்த டெட் பாடியை பார்த்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க இவருக்கு பாடுற மாதிரியே இருக்கு. அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவன் வேகமா ஒரு இடத்துல இருந்து ஓடி வரான். ஆனா அந்த தவளை வாயம் வந்துகிட்டு இருக்கான், கோபமா வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல இவருக்கு செம்ம அல்லு, எங்க வந்து சாபகப்ப விட்டுற போறான்னு சொல்ல அவர் வேகமா வர்றாரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள எவடியவர் நான் தான் அந்த தண்டட்டியை தூக்கிட்டு போனதுன்னு பேஸ்புக்ல மீம் போட்டு வச்சிருக்கிறது, அந்த ஃபேக் ஐடி தமன்னா யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும்னு அந்த பாட்டி செட்டு இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட கோவமா கத்திக்கிட்டே இருக்காரு. இவர் அமைதியா போய் ஒன்னும் கவலைப்படாதப்பா, நீ தண்டட்டி எடுத்தியா இல்லையான்னு கேட்கதான் இந்த மாதிரி பண்ணாங்க, நீ தான் எடுத்தன்னு யாரும் கன்ஃபார்ம் பண்ணலப்பா, அந்த தண்டட்டியை நீ எப்பயா பார்த்த அப்படின்னு மாதிரி கேட்க இவர் கடுப்பாயிட்டார். அதை நான் எடுத்தேன்னு சொல்றியா, நீ நான் எடுத்தேன்னு சொல்றியான்னு ஆக்ரோஷமா போக இவர் அமைதியாயிட்டார். நீ எடுத்தேன்னு சொல்லலப்பா, நீ எப்ப பார்த்தன்னு தானே கேட்கறேன்னு சொல்ல இவர் இதை பத்தி காதுல வாங்குற மாதிரியே தெரியல. நீ அதை எப்போ வேணா கண்டுபிடிச்சுக்கோ, அந்த ஃபேக் ஐடி தம்மன்னா யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான், அதை நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்ல இந்த வயசான பீஸுகள்ல யாரு தம்மன்னா நான் எப்படியா கண்டுபிடிக்கிறது, இதுக்காகவே நான் இங்க வந்தாரு பேசிக்கிட்டே இருக்க. அந்த குடிகாரரான பாண்டி உள்ள வந்துட்டார். என்னையா விட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க, தண்டட்டிய வாங்கி கொடுக்கறன்னு தானே கூப்பிட்ட, வாங்கி குடியான்னு சத்தம் போட 2 பேருக்கும், அதாவது அந்த சாப விட்டுறாரு இல்லையா அவருக்கும் பாண்டிக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. 2 பேரும் சுப்பிரமணிக்கு நடுவுல அடிச்சுக்கிட்டு மாய ஆரம்பிக்கிறாங்க. கடுப்பான சாப விட்டுறவரும் என்னையா நீ கை வச்சிட்டால உனக்கு என்னைக்குமே கல்யாணமே ஆகாதுடா, கடைசி வரையும் நீ ஒண்டிக்கட்டையாதான் இருப்பேன்னு சொல்ல போதையில இந்த மனுஷனுக்கு தலையில ஏறிடுது. என்னையாவோட சாபம் விட்டுற உன என்ன பண்ற பாருடான்னு கையில அருவா வச்சிருக்கா இல்லையா, நாக்க பிடிச்சி அறுத்து விட்டுட்டாரு. இந்த நாக்க வச்சுட்டு ஊர்ல அவ்வளோ ஆட்டம் ஆன ஒழுங்கு மரத்தையா இங்கிருந்து ஓடி போயிடுன்னு துரத்தி விட பார்த்துக்கிட்டு இருந்த சுப்பிரமணிக்கு இன்னும் பயங்கர பயம். என்னையா நாக்க அறுத்து போட்ட, அவன் என்னையா பேசுறான்னு சொல்ல அடுத்தது உனக்கு எதா இருப்பான்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கு மரத்தையா தண்டட்டிய கண்டுபிடிச்சு கொடுன்னு அதுலயே நிக்க. அங்க இருக்கிற பெருசுங்க எல்லாருமே நாங்க காலையில இருந்து அழுதுகிட்டு இருக்கோம், ஒரு ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல ரிட்டர்ன் வந்துடுறோம், எங்களை விட முடியுமான்னு கேட்க இவர் கடுப்பாயிட்டார். அவன் என்னடா அருவாலை காட்டி என்ன மறட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க என்னடா பசிக்குது ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்னு கிளம்புறீங்க, தண்டட்டி கிடைக்கிறவளும் இங்க இருந்து ஒரு பய போக கூடாதுன்னு மிரட்டி உட்கார வைக்க அப்படியே கட் பண்ணி இவர் தெருவா அந்த தண்டட்டியை தேடி அலையிற மாதிரி காமிக்கிறாங்க. தலை வீதியான்னு தேடிக்கிட்டே இருக்க ஒரு பெரிய மனுஷங்க கேங் இருக்கு இல்லையா, அந்த கேங் ஒரு இடத்துல நின்னுகிட்டே இருக்காங்க. சில நபர்கள் எல்லாமே வந்து அந்த தங்க பொண்ணு பாட்டியோட போட்டோவை கொடுத்து இவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. இதனால அந்த நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட தலைவருக்கு போன் பண்ணி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு விஷயத்த சொல்லிட்டு எங்க தலைவர் வருவாரு அவர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த பார்த்த சுப்பிரமணியம் நான் தெருவா தண்டட்டியை தேடிட்டு இருக்கேன், நீங்க என்ன இங்க
கும்பலா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்த. சார் நாங்க எத்தனை வாட்டி சொல்றது அந்த தண்டட்டி எடுக்கலன்னு. நேத்து நைட்டு அந்த தங்க பொண்ணோட லாஸ்ட் பொண்ணும் அவனோட புருஷனும் தனியா ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க இவன் ஒட்டு கேட்டான் சார்னு சொல்ல என்ன பேசுனாங்கன்ற விஷயத்த காமிக்கிறாங்க. தன்னோட அக்காக்கள் தனக்கு எதுவுமே தரமாட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா தன் அம்மா காதுல இருக்க தண்டட்டியை திருடிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஒரு 2 மணிக்கு மேல எல்லாரும் தூங்கிடுவாங்க. நீ உள்ள பூந்து அந்த தண்டட்டியை எடுத்துட்டு போயிடியா, அது மூலமா நம்ம கடனை எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு நம்மளும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் இப்ப எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல இவர் வேக வேகமா அவங்கள விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. தன்னோட புருஷனுக்கு போன் அடிக்க புருஷன் போன் எடுக்கிற மாதிரியே தெரியல. அவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்துல யாரோ முகம் தெரியாத ஒரு நபரால கட்டி போட்டு கிடப்பான். கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. அந்த அம்மா கிட்ட போய் எதுக்காகமா இந்த மாதிரி பண்ண, அந்த தண்டட்டியை நீதானமா எடுத்தேன்னு கேட்க, ஐயா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா நான் அதை எடுக்கலையா, அது எங்க போச்சுன்னு தெரியலையான்னு சொல்ல இப்ப புருஷன் எங்கன்னு கேக்குறாங்க. புருஷன் தான் அங்க யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா. இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது. அவன் போன் பண்ணா எடுக்க மாட்டான்னு சொல்ல இவங்களோட அக்கா உள்ள பூந்துடுறாங்க. நல்லா இருக்குடி கதை, யாருக்கும் தெரியாம தண்டட்டியை தூக்கிட்டு போலான்னு பிளான் போட்டீங்களா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து. இது எல்லாமே நானும் என் அம்மாவும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் அம்மா கிட்ட வந்து 50,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த தண்டட்டி எனக்கு கொடுத்துருமான்னு கேட்டேன். என் அம்மா தான் சாவர வழியா அது என் காதுல இருக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்துட்டு போடின்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள இந்த வேலையை பார்த்துட்டேன்னு சொல்ல அங்க இருக்கிற மிச்ச பொண்ணுங்க எல்லாருமே சொல்லுவடி சொல்லுவ, நீ எப்படி அம்மாக்கு 50,000 கொடுத்த அப்படின்னு மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாரும் இதை வேடிக்கை பார்க்க சுப்பிரமணி கடுப்பாயிட்டு, உங்க அம்மா இந்த மாதிரியா அவங்கள வளர்த்தாங்க, உங்க அம்மா ஊர்ல வாங்கின பேர் எல்லாத்தையும் நீங்களே சேர்ந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேம்மா, எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கா இல்லையா, அவர் தனியா கூட்டு போறாரு. சார் இதுக்கு வேற வழியே கிடையாது, ஒரு சாமியார் பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட போனோம்னு வைங்களேன் மைய வச்சு 4 திசையில எந்த திசையில திருட இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுவாரு, நம்ம அவர்கிட்ட போறதுதான் சார் நல்லதுன்னு சொல்ல பக்கத்துல இருக்க அந்த பையனை காமிக்கிறாங்க. பயங்கரமா யோசிக்கிறான். என்ன அப்படின்னா இவரோட அம்மா கிட்ட போய் நீ தானே அந்த தண்டட்டி எடுத்த, ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி கொடுத்துருமா இல்லைன்னா அசிங்கமாயிடுன்னு சொல்ல இவங்க அம்மா பல ஒரு அரை விட்டு இதே மாதிரி வெளியே யார்கிட்டாவது சொல்லியிருந்தேன்னு வையன் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாங்க. இவங்க அம்மா மேல சந்தேகப்பட்டிருப்பான். இந்த விஷயத்த நினைச்சு பார்க்க சாமியார் சொல்லிட்டாரு அப்படின்னா ஃபேமிலிக்கு அசிங்கம் இல்லையா, என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்துல நிக்கிறான். ஆனா அதே சமயத்துல சாமியாரை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. அந்த வேலைக்குள்ள இறங்கலான்னு போக இவங்களை நோக்கி வேகமா ஒரு கார் வருது. இங்க தங்க போனுன்றது யாருமான்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்படியா, அவங்க மேல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு, அது போன வாரமே முடிஞ்சிருச்சு, நான் பணத்தை வாங்கிக்கோங்கன்னு போன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், அவங்க ஒரு 4 நாள் பொறுத்து வாங்கிக்கிறேன் 5 நாள் பொறுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் ஓடி போச்சு. இப்ப அந்த பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு. அவங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இல்ல உறவினர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்க இவ்வளவு நேரம் வரலையும் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க மொத்தமா ஒண்ணு கூட்டுறாங்க. நாங்க அவங்களோட பொண்ணுதான் சார், ஆமா இன்சூரன்ஸ் பண்ண எவ்வளவு வர வேண்டி இருக்குன்னு சொல்ல 15 லட்சம்ன்றாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த 15 லட்சமும் நமக்கு தான் வரப்போகுது, நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு இந்த வேலையை பார்த்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி 4 பெண்களும் ஒண்ணு கூட்டிட்டு பாண்டி மட்டும் தனியா நிக்கிறேன், அம்மாவோட தண்டட்டி வேணும் அப்படின்ற மாதிரி. இதனால இவங்களோட மூத்த அக்கா போய் அந்த தண்டட்டியை எவ்வளோ எடுத்து போட்டுக்கிட்டா வாயில போட்ட கணக்கா அது திருப்பி வரப்போறதே கிடையாது, இந்த 15 லட்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம பொழைச்சிக்கலாம்டா, நாங்க 4 பேரும் 10 லட்சம் எடுத்துக்கிட்டாலும் உனக்கு 5 லட்சம் வரும், என்ன சொல்ற, இந்த விஷயத்த அப்படியே அமைதியாக்குன்னு சொல்ல இந்த விஷயத்துக்கு இவர் சம்மதிக்கிறார். ஆனா அங்க இருக்கிற அந்த நபரும் எல்லாரோட சைனும் வேணுமான்னு சைனை வாங்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்து சேரும்னு கிளம்ப இவங்க எல்லாருமே 15 லட்சம் வர போகுதுன்னு ஹாப்பியில தன்னோட அம்மாவை அடக்கம் பண்ணலான்னு போறாங்க. அந்த சமயத்துலதான் இவங்க அம்மாவோட போட்டோவை காமிச்சு ஒரு குரூப் தேடிக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த குரூப் வருது. என் பொண்ணு கீழே திருக்காரனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, உன் அம்மா தான் எங்கேயோ கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல, அவங்க வரலையும் உன் அம்மாவோட பணத்தை நான் தூக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க யாருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. இதை கேட்டுக்கிட்டே இருந்த சுப்பிரமணி கடுப்பாயிட்டாரு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அமைதியா கேட்டு பார்க்க, நீ என்னடா சொல்றது, இந்த பணத்தை எடுக்கவே கூடாது, என் மானம் நாரண மாதிரி அவளோட பணம் இந்த ஊர் முழுக்க நாரணும்னு சொல்ல கடுப்பாய் பலார்னு 2 அறை விடுறாரு சுப்பிரமணி. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட இது நேரம் வரலையும் ஊர்க்காரங்க எல்லாருமே சுப்பிரமணிய டம்மியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அருவாலை காட்டி மாட்டிக்கிட்டு இருந்த நபரும் இந்த சண்டையை பார்த்தது பயந்து நடுங்க அடிவாங்கின எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இவரு திரும்பி ஊர் மக்களை பார்க்க பயத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ஆகிற வேலையை பாருங்கன்னு சொல்ல அந்த பாட்டுக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணி அவங்களோட பிணத்தை நிம்மதியா தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல வச்சு எரிச்சிட்டு ஃபேமிலி மொத்தமா கிளம்புறாங்க. அந்த பையன் இருக்கா இல்லையா, இவர்கிட்ட கேட்டுக்கிட்டது இந்த விஷயம் தான் இல்லையா, இப்ப எல்லா வேலைகளும் முடிஞ்சதால கை எடுத்து கும்பிட்டு போய்கிட்டே இருக்க இவர் மட்டும் போகாம அந்த இடத்துல நின்னுகிட்டே இருக்காரு. எல்லாரும் அங்க இருந்து போனதும் இவரோட கைகளை திறந்து ஒரு விஷயத்த காட்டுறாரு.
காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தங்கட்டி இருக்கு இல்லையா, திருடு போச்சு, அது இவரோட கைகள்ல இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. எதனால அப்படின்றது ஒரு பிளாஷ்பேக்ல ரிவீல் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இவர் நைட்டு முழுக்க அந்த பாட்டியை தேடி அலைஞ்சிருப்பாரு. விடிய காலையில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கீழே விழுற நேரத்துல இவர் போய் பிடிச்சிருப்பாரு. அப்போ அவங்க மயக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணீர் எல்லாத்தையும் கொடுத்து சுயநினைவு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருப்பாரு. உங்க பசங்க எல்லாருமே உங்களை தேடிட்டு இருக்காங்க, எதனாலமா இந்த மாதிரி பண்ணீங்க? பசங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. சின்ன பொண்ணா நீங்க கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போறதுக்குன்னு கேட்க இவங்க எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவர் கூப்பிட்டு பார்க்க திரும்பல. ஒரு கட்டத்துல தங்க பொண்ணு நில்லு அப்படின்ற மாதிரி கத்த இவங்க ஒரு மாதிரி ஆடி போயிடுறாங்க. எதனால அப்படின்னா, இவங்க காதலிச்சாங்க இல்லையா, அந்த நபர் தான் இந்த மாதிரி கூப்பிடுவார். இதனால திரும்பி அவரோட கைகளை பார்க்க இவங்களோட பேர் பச்சை குத்தப்பட்டிருக்குது தெரிய வருது. கண் கலங்கி போயிடுறாங்க. அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எதனால அப்படின்னா, இந்த தங்கப்போரோட காதலனாவே பாத்தீங்கன்னா இவர் தான் வந்திருப்பார். எனக்கு தேடி வந்திருக்கலாம்ல, எதுக்காக வராம போனீங்க அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவு. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. அவர் அடிச்சு தூக்கி கிணத்துல போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல அவர் செத்திருக்க மாட்டார். ஊர் பொதுமக்கள் எல்லாமே வந்து அவரை காப்பாத்தி உயிர் பொழைக்க வச்சிருப்பாங்க. அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி அவங்கள பார்க்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு கட்டத்துல ஓடி வந்திருப்பாரு. அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சு தங்க பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி அவங்கள பாத்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கே அனுப்பி விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இவரோட நினைவுகளால வாடிக்கிட்டு இருக்கிறதையும், அந்த தண்டட்டி எவ்வளவு காதுகளுக்கு வலிய கொடுத்தாலும் இவரோட நினைவா அது போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இப்ப போனோம் அப்படின்னா அவளோட வாழ்க்கையில எல்லாமே மாறிடும், நம்ம பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவங்கள பார்க்காம வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பார். யாரோ ஒரு நண்பர் உதவி மூலமா போலீஸ் வேலை கிடைச்சி போலீஸ் வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த ஊர்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பையன் கதைகள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் இல்லையா, அப்பதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட கதைகள் தான் இது, ஆனா அந்த தங்க பொண்ணு நம்மளோட தங்க பொண்ணுதான் அப்படின்ற விஷயம். இதனாலதான் சோகமாயி அவங்கள தேடிக்கிட்டு இருந்திருப்பார். அது ஒரு கடத்துல கண்டுபிடிச்சு இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணி, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்க இவர் வேகமா ஓடி போய் பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர அதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போற மாதிரியும் அதுல இருந்து அந்த பையனுக்கு தெரியற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த நகையை எப்ப தூக்கி இருப்பாருன்னா, எங்களோட கடைசி போதே அந்த புருஷன் கூட 2 மணிக்கு மேல எல்லாரும் தூங்கிடுவாங்க. அந்த சமயம் பார்த்து தண்டட்டி எடுத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ இதை இவரும் கேட்டிருப்பாரு. அந்த தண்டட்டியை உங்க கைக்கு கிடைக்க கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட புருஷனை பின்புறமா போய் அடிச்சு கட்டி போட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்போ அந்த தண்டட்டி எடுக்கணும் இல்லையா, இதனால எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து 2 மணிக்கு மேல அந்த தண்டட்டியை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க இவரோட கைகள்ல தண்டட்டி, எதிரில் அந்த அம்மா எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவர் எதுக்காக இந்த தண்டட்டி எடுத்தாரு அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பிளாஷ்பேக். இவங்க 2 பேரும் ஆசையா காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்டட்டி, அதாவது பக்கத்துல இருக்க ஒரு பாட்டியை பார்த்திருப்பாங்க. அந்த பாட்டி மாதிரி எனக்கும் தண்டட்டி போடணும்னு ஆசை, அது இருக்கும்போதெல்லாம் நீ ஏன் கூடவே இருக்கிற மாதிரி தெரியும், அது எனக்கு வாங்கி தர முடியுமான்னு கேட்க, ஆனா இவர் பாத்தீங்கன்னா வயசானவங்க தானே அதை போடுவாங்க, இப்ப எதுக்காக கேட்கறேன்னு கேட்கிறாரு. வயசானாலும் சரி அது ஏன் கூடவே தான் இருக்கணும், எனக்கு நீ வாங்கி தரணும், ஏன் அது நான் செத்து போனா கூட என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவரோட கைகள்ல தண்டட்டி இருக்கு இல்லையா, அவங்க ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அதை தூக்கி நெருப்புல போட்டுட்டு அவங்களுக்கு இறுதி அஞ்சலி எல்லாத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதோடவே பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.